நேத்து திவ்யா டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறமா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு மாதிரி கதறல்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா திவ்யா டைட்டில வின் பண்ணது காரணம் பிஆர் டீம் தான். பிஆர் டீம் வச்சு அவங்க டைட்டில வின் பண்ணல, டைட்டில விலைக்கு வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய் கிட்ட செலவு பண்ணிருக்காங்க அந்த டைட்டிலுக்காக, அந்த பிஆர் டீமுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இதை வச்சு கதறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அது ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து போட்ட எஃபர்ட்டுக்கு தான் இந்த டைட்டில் கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் பாத்தீங்கன்னா ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு மாதிரி டாக்காவே போயிட்டு இருக்கு. அதாவது திவ்யா ஹேட்டர்ஸும் மற்றவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா, இப்போ பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து தாக்கி அவங்களோட போஸ்ட்டை போட்டுட்டு இருக்காங்க. வின் பண்ணிட்ட, ஆனால் அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எப்படி சொல்றது, உழைப்பால ஜெயிச்சு நீ வாங்கல, காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையா பொய்யா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹேட்ரேட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சீரியஸ்லி சொல்றேன், இந்த சீசன் இவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு சீசனா போகும் அப்படின்ற போச்சு அப்படின்றத பார்த்தோம். ஆனால் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தங்க டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறமா இவ்வளோ டாக்ஸிக் போவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க. சீரியஸ்லி சீசன் 7ல இப்படி தான் ஆச்சு. அர்ச்சனா டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடந்தது. அந்த மேட்டர் என்னன்னு சேர்த்து வச்சு பார்த்தலாம். சோ இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா நேத்து டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது டைட்டில் அடிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4-5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துருச்சுல. ஸோ அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. அந்த பொண்ணு வந்து டைட்டில் அடிக்கலைங்க. அதாவது அந்த பொண்ணு ஒரு எஃபர்ட்டை போட்டு இந்த டைட்டில் வந்து டிசர்விங்கான ஆள் இல்லை, ஒரு அன்டிசர்விங்கான ஒரு ஆள் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா. ஸோ இவங்களுக்கு அந்த டைட்டிலுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஃபுல்லாக ஹேட்டர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்ல, சப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க, ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. இது ரெண்டு இருக்கிறது சகஜம் தான், அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா, ஒருத்தவங்க டைட்டில் அடிச்சிட்டாங்க, அடிச்சதுக்கு அப்புறமா வந்து இல்லை இந்த டைட்டில் வந்து நீ விலை கொடுத்து வாங்கிட்ட, காசு கொடுத்து வாங்கிட்ட, நீ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இப்படி ஒரு பொழப்பு தேவையாடா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையா அப்படின்ற மாதிரி அப்படி உண்மையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அறிவுன்னு ஒன்று இருந்தா அப்படி யோசிக்க மாட்டானுங்க. 40 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பொண்ணு வந்து டைட்டில் வந்து விலை கொடுத்து ஏடா வாங்கணும், வின்னிங் அமௌண்ட்டே 50 லட்சம், அதுலேயே டாக்ஸை பிடிச்சிப்பானுங்க. ஸோ அப்படின்னும் போது இவனுக்கு எந்த ஒரு இதில் லாஜிக்கில் 40 லட்சம்ன்றானுங்க. இதே மாதிரி நான் சீசன் 7 சொன்னல, சீசன் 7ல அர்ச்சனா வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மனுஷன் ரிவ்யூவர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல, அதை இந்த சீசனோட கிளம்புறாருல, அவர் இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. 13 லட்சம் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஆர் டீமுக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டாரு. மக்கள் எல்லாம் போட்டு பொழந்துட்டாங்க. பொழந்ததுக்கு அப்புறமா வந்து இல்ல நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன், நான் அது சீரியஸா எல்லாம் சொல்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜகா வாங்கிட்டாரு. அதாவது இந்த மாதிரி என்ன வேணா பேசுறதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுல்ல. அந்த பொண்ணு அது மாதிரி 13 லட்சம் பிஆர் டீம் செலவு பண்ணாங்க. எல்லாருமே பிஆர் டீம் வைக்கிறாங்க. ஆக்சுவலி விஷயம் என்ன, எல்லாருமே பிஆர் டீம் வைக்கிறாங்க. அதிகபட்சம் என்ன செலவு பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க, அதிகபட்சம் 5 10 8 இவ்வளவுதான். பார்வதியோட பிஆர் டீம் 8 லட்சம் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. அதே மாதிரி வியானோட பிஆர் டீம் வந்து 10 லட்சம் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இனிஷியலா நியூஸ்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 3/4 பேர் பிஆர் டீம் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சீசன் மட்டும் இல்லை, இப்போ அடுத்த சீசன் 10 வரப்போதில்ல, அதுலயும் பாருங்க 3/4 பேர் பிஆர் டீம் இப்போ ஒரு மேண்டேட்டரி ஆயிடுச்சு. அதான் விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பிஆர் டீம் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே அதெல்லாம் பிஆர் டீம்ஸ் இப்போ செட் பண்ணாமல் வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? இங்கே விஷயம் என்ன தெரியுமா, எவன் பிஆர் டீம் நல்லா ஒர்க் பண்ணா, எவன் பிஆர் டீம் நல்லா ஒர்க் பண்ணல, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதாவது உள்ள அவங்க கண்டென்ட் கொடுத்தா அந்த கண்டென்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவானுங்க. அப்படி அவங்க கண்டென்ட்டே கொடுக்கலன்னா மற்ற கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறக்கி பாத்தீங்கன்னா அடி அடிப்பாங்க. இந்த 2 விஷயத்தை தான் பண்ணுவாங்க. சோ அது எப்படி இருந்தாலும் நீங்க வின் பண்றதும் வின் பண்ணாததும் யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து திவ்யா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா மட்டும்தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்து அது போட முடியும், போட்டு மக்கள்கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்க முடியும். ஒண்ணு ஓகேங்களா. இன்னொன்னு பிஆர் டீம் வச்சு மட்டும் ஜெயிக்க முடியாதுடா, அதுதான் உண்மை. இங்க விஷயம் என்னன்னா, இப்ப போன சீசன்ல சௌந்தர்யா இருக்காங்களே, அவங்க பிஆர் டீம் வச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா. சோ அப்படின்னும் போது அந்த பிஆர் டீம் வச்சு ஜெயிக்க முடிஞ்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கான சப்போர்ட் அது ஒரிஜினல் சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே, அது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா பிஆர் டீம் அது மூலமா ஒரு சப்போர்ட் வர்றதை விட அந்த மக்களோட ஒரு சப்போர்ட்னு இருக்குல்ல, அந்த எப்படி சொல்ல, நீங்க உங்களை ப்ரோமோட் என்னதான் ரீச் பண்ண ப்ரோமோட் பண்ணாலும் சரி, அதை தாண்டி ஒரு வின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கும். கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்து. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி விஜய் டிவியில் ஷோவை பார்த்துட்டு மட்டும் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓட்டுகள் வரும்போது தான் ஒரு வின்னர்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல பிஆர் டீம் வச்சு மட்டும் ஜெயிக்க முடியாது. இன்னொன்று பிஆர் டீம் வச்சு விலைக்கு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி சொல்கிறது, மூளையே இல்லாத ஒருத்தன் யோசிச்சு பேசுனா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் 40 லட்சம்
40 லட்சம் செலவு பண்ணி ஒரு பொண்ணு டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு அடிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய் கூசுதா என்னன்னு தெரியல. எப்படா 40 லட்சம் எப்படா செலவு பண்ண முடியும்? 50 லட்ச ரூபா கிராஷ் பிரைஸுக்கு எனக்கு அங்கதான் இடிக்குது. என்ன லாஜிக், என்ன இளவுல யோசிச்சு பாருங்க. நான் டைட்டில் அடிக்கலன்னா 40 லட்சம் லாஸ்ல உட்காந்துருப்பாங்களா? இங்க உள்ள வந்திருக்க எல்லாருமே அவ்வளோ வெல்த்தியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆக்சுவலாக அந்த 10 லட்சம் 18 லட்சம் 50 அந்த எப்படி சொல்ல 20 லட்சம் இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. அதனால தான் கிராஷ் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 50 லட்சம் தான் வச்சிருக்காங்க. டேக்ஸ் போக அவங்களுக்கே எவ்வளோ வரும்னு தெரியும். ஸோ அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டு வின்னிங் ப்ரைஸே இவ்வளோ தான். அதை தாண்டி வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ பிஆர் டீமுக்கு செலவு பண்ணாங்க அவ்வளோ. இதெல்லாம் எப்படி தெரியுமா சொல்றது? வைத்தறிச்சல் சொல்லுவாங்களே, அந்த வைத்தறிச்சல் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா திவ்யா வின் பண்ணதுக்கான மெயினான காரணம் என்னன்னா வீட்டுக்குள்ள டஃப்பான கண்டஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. உண்மை அதுதான். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, நிறைய ஒரு மாதிரி டஃப்பான கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த சீசனில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளையே கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செஞ்சது. கானவன் சொன்னார்ல, அவங்க ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, நாங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுப்போம். அவர் கிரிக்கெட் விளையாட சொன்னால் நாங்கள் ஃபுட்பால் விளையாடுவோம். அப்படி தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே இருந்தானுங்க. ஸோ அப்படி இருக்கும் இருக்கிறதுல அதாவது இருக்கிற பிறக்கிறதுல இதில் வந்து இது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா திவ்யாவை சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி வந்து நல்லா இருந்திருக்கு. தட் மீன்ஸ் வந்து எப்படி சொல்றது, மற்றவங்க பின்னாடி பேசாமல் இருக்கிறதா இருக்கட்டும். அதாவது இப்போ எப்படி சொல்றது, ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா டேரக்டா போய் மூஞ்சிக்கு நேரா கேட்டுருது. சண்டை போறதா இருந்தா மூஞ்சிக்கு நேரா போடுறது. அதை விட்டுட்டு எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டு அவ அப்படி பண்ணிட்டா அவ இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பேசுறது இல்ல. இன்கேஸ் பின்னாடி என்ன பேசினாலும் அதே இது வந்து முன்னாடியும் பேசிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெனியூனா இருக்கு. அந்த பொண்ணு எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பேக்கேஜ் கேரி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வன்மத்தெல்லாம் கக்க மாட்டுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஒரு ரீசனும் இருக்கு. ஆக்சுவலாக திவ்யாக்கான பிஆர் ஒர்க் பண்ணி அவங்களுக்கான சப்போர்ட் தேர்த்துனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இன்னொரு சைடில் மக்களுக்கு ஆர்கானிக்கான ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு வந்திருக்குல்ல. ஸோ அப்படின்னும் போது இது ஒருத்தவங்களோட வெற்றியை வந்து இது கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஜெயிச்சிருச்சு அந்த பொண்ணு, சரி ஓகே ஏதோ ஜெயிச்சிட்டமா சூப்பர்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறத விட இப்பயும் வந்து அந்த வன்மத்தை கொட்டி இந்த பொண்ணு வந்து பிஆர் டீம் வச்சு தான் ஜெயிச்சது. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா செலவு பண்ணுச்சு, 50 லட்ச ரூபா செலவு பண்ணுச்சு, சொல்லுவாங்க போல 1 கோடி ரூபா செலவு பண்ணுச்சுன்னு. ஏன்டா வின்னிங் பிரைஸ் 50 லட்சம் 1 கோடி ரூபா செலவு, அப்படிதான் எனக்கு தோணுது. இவங்க பேசுறது உருட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வன்மம் என்ன மேட்டர்னா, நீங்க நினைச்ச ஆளுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு வன்மம். இன்னொன்னு நீங்க நினைச்ச ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிக்கல அப்படின்ற ஒரு ஆக்சுவலாக ஹேட்டர்ஸ் எல்லாருக்கும் இருக்க தான் செய்வாங்க. அந்த ஹேட்டர்ஸ்ன்றது எது வரைக்கும் இருக்கணும்னா அந்த டைட்டில் அடிக்கிறாங்களே அது வரைக்கும் இருக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு, ஷோ முடிஞ்சு போச்சு, கண்டஸ்டன்ட் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல ஒருத்தவங்களோட ஒரு வின்னிங் மொமெண்ட்டையும் அவங்க வின் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா கொச்சப்படுத்துறது அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஓட்டுகள் இந்த அளவுக்குலாம் நீங்கள் பிஆர் டீம் வச்சு கெயின் பண்ண முடியாது. உள்ள ஏதாவது வேலை செஞ்சால் தானே வெளியே எடுத்து போட முடியும். சரி எல்லாரும் முக்கால்வாசி பேர் பிஆர் டீம் வச்சாங்க, எதுக்கு யாருக்குமே ரீச் ஆகல நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலாக வியானாக்கிறது இல்லாத பிஆர் டீமா, வியானாக்கு தான் இருக்கிறதுல டாப்பில் இருந்தது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஏன் வியானாவால் பார்த்தீங்கன்னா ஷைன் ஆக முடியல? ஏன்னா உள்ள கொடுத்த கண்டென்ட் மொக்கையாக இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பொண்ணு வந்து உள்ளுக்குள்ளே வன்மத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒருத்தவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிச்சது. ஸோ அந்த கேம் பிளே வந்து மக்களுக்கு பிடிக்கல. நீ என்னதான் முட்டு கொடுத்தாலும் சரிடா, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னதான் அவங்களோட எடுத்து வியானா அழகா இருக்காங்க, வியானா வந்து சூப்பராக இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க, கியூட் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் நம்ம தான் இனிஷியலாக பார்த்தோமே. ஸோ அவ்வளோ முட்டு கொடுத்தாலும் கடைசியில் வந்து அங்கே கேம் என்ன, அந்த பொண்ணு அங்கே எப்படி விளையாடுது, ஒரு கேரக்டர் அங்கே எப்படி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே சரியில்லைன்னு தோணுச்சுன்னா சரியில்லை தான். நீ எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் கடைசியில் அது எல்லாமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல திவ்யா வின் பண்ணது காரணம் பிஆர் டீம் மட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல மக்களோட சப்போர்ட்டும் இருந்த ஒரு ரீசனால் தான் வின் பண்ணிச்சு. நான் அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமான பிளேயர், டஃப்பான பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி பிளேயர் இல்லை. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிச்சு விக்ரம் அளவு கூட யோசிக்கல. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும் அதுதான். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக என்னன்னா, எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா விளையாடுவேன், அது இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்று தப்புன்னு தோச்சுன்னா கேட்டுருவேன். இந்த ரெண்டே விஷயம் தான் அதுக்கிட்ட இருந்தது. மற்றபடி ஒரு கேமர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் பெருசாக இல்லவே இல்லை. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை ஓட்டிக்கிட்டு இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாம் அமைஞ்சிருச்சு. அதாவது இங்கே தான் போய் சேரணும்னு இருந்தால் அங்கே தான் போய் சேரும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. இன்னொன்று நான் சொன்னல இந்த அர்ச்சனா மேட்ரு, அர்ச்சனா வந்து அப்பயே எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தயவு செஞ்சு இப்போ இந்த மாதிரி வந்து இந்த விஷயம்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களே, அப்பயும் இதே மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரூவ் ஆச்சு? ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு இருந்த ஒரு ஆர்கானிக்கான சப்போர்ட் தான் ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பேசுறது இதோட விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. திவ்யா வின் பண்ணது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பிஆர் டீம் வச்சு தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா, இல்லை அவங்க உண்மையிலே அங்கே ஜெனியூனாக ஏதோ ஒன்று பண்ணாங்க, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.